cutting is equal to the basic mixing with the alcohol is equal to the quarter cutting plus the vegetable biryani is very irresistible, so please add the chicken biryani. Intent is idli with chutney is the best to eat in the morning and see in the evening. Intensify aggravate enhance height. வாசி சொல்றா லூசி. அப்பா என்னடா சொன்ன? இல்லப்பா நல்லா வாசிக்கிறேன். புத்தகம் எடுத்து வைக்க தானே சொன்னேன். நீ இட்லி பிரியாணி ஆல்கோஹால் மட்டும் போயிட்ட வயசு கேட்ட வேலை எடுத்து வை. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இது என்னடா அது? இதாடா பேக்கு? மொண்டிச்சேரி பிள்ளைங்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவு பேக்கு இது. அதுகளே இதோட பெருசாக எடுத்துகிட்டு வா. மற்றதை ஓடே பெருசாக எடுத்துகிட்டு வா. ட்ராவலிங் பேக் சொல்கிறத செய்கிறதில்ல, கட்டிங்கு குட்டிங்கன்னுக்கிட்டு இதை வச்சுட்டு போ. அதை எடுத்துகிட்டு வா அந்த பேக்கை. இப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இல்லாட்டி இவனுங்க எங்கே வை. இப்போ ரெண்டுலேயும் அந்த புத்தகத்தை அதுலேயும் ஃபுல்லாக வச்சுட்டு அதில் என்னென்ன வச்சுருக்கு? அதில் சாப்பாடு, வாட்டர் பாட்டில், அதை எடுத்து வச்சிரு. அது தெரியும். உட்கார் இந்த ஈவினிங் செஷனுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டியா? ஆமாப்பா. ஈவினிங் என்னென்ன கிளாஸ் இருக்குது இன்றைக்கி? ஈவினிங் மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. எலகேஷன் எடுத்துட்டியா? அந்த புக்ஸ் எடுத்துட்டியா? அது பேர் எலக்யூஷன். அலகேஷன்னா நான் கவர்மெண்ட்டில் சொத்தாக ஒதுக்குறாங்க. உனக்கு சொல்கிறேன். எலகேஷன் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். வேறு என்னது? இங்கிலீஷ் கிளாஸ்? இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கேன். இங்கிலீஷ் படி. ஆல்கஹால் படிச்சது போதும். ஆல்கஹால்லே இரு. பீஃபோர் மாதிரி இல்லை. எடுத்து வச்சுக்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிறதில்ல, சரியா? ஒரே தான் ஸ்கூல் போயிட்டு படித்து முடிச்சுட்டு வா. நான் கொஞ்சம் லேட்டாக வா. வர நேரம் லேட்டாக வாப்பா. லேட்டானா இனி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்கிறேன். நான் 10 மணிக்கு மேலே வரும்போது நீ வீட்டில் கட்டிங் போட்டு தூங்குறதுக்கா இருறா. நீ 8 மணிக்கே வந்துடுறேன். டேய் என்ன சொன்ன? இல்லைப்பா, கட்டு மஸ்தான உடம்பு வச்சுருக்கீங்களே, 10 மணிக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன்ப்பா. தெரியும் தானே அப்பா பற்றி? தெரியும். அந்த சின்ன குடும்பி வைக்கும்போதே தெரியும். சரி, இந்த சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு தானே? ஆமாப்பா. பா ஒரு 100 ரூபா வேணும். என்னத்துக்கு? நேத்தானே கொடுத்தேன்டா பாக்கெட் மணி. அது பாக்கெட் மணி. அது பூவில் பூச்சி குடிக்கிட்டாங்க. நீ டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட்டு இன்னைக்கு இல்லைப்பா, முடிஞ்சிச்சு. டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. எக்ஸாமை கேட்டேன்டா. எக்ஸாமா? எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு ரிப்போர்ட்டு. டெஸ்ட்டை கேட்டா இந்த நேரம் மெச்சி உன்னையெல்லாம் அடித்து வளர்க்கலடா நான். நாளைக்கு ரிப்போர்ட் அதுதான் நான் செஞ்சது. கொஞ்ச நேரமும் கன்னத்தில் ஒன்று போட்டு வளர்த்துருந்தானா சரி. அடிங்கப்பா, என்ன புதுசாக சேர்ந்த போலீஸ் மாதிரி சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க. சரி, இந்த நீ என்ன ஆட்டம் போடுறியோ எனக்கு தேவையில்லை. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மகன் வார அமெரிக்காவிலேருந்து. யார் உன் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருந்தா? சரியா? ஆமாம், ஸ்ட்ரீட்டுக்கு சொல்கிறத கேளு. உனக்கு தெரியாது. உன் ஃப்ரெண்டு அமெரிக்காவா? என்ன சொன்ன? இல்லைப்பா, ஆமாம் ஸ்ட்ரீட்டே கடை பேசுகிற நேரம் அப்பா மூஞ்ச பார்த்து பேசணும், சரியா? மூஞ்சி பார்த்தா அடிப்பியே வலிக்குதுடா. எந்திரி இப்போ போகிறது. உனக்கு பெல்ட் எடுத்தானா தெரியும் தானே? அப்புறம் வெள்ளு தள்ளிடுவேன். எடுத்துருக்கா? எடு பேக்க. பக்கத்து விட்ட ஆண்டி எதிர்த்து விட்டா ஆயாக்கலாம். நீ வந்து கொஞ்சம் பேசுற. பெத்தா பழகிட்ட போறீங்கயா? வலிக்குதுடா. எடு பேக்கடி. சொல்ல மாறேன்ட்டேன். வாரான். நீ மக்குங்கிறத அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணிடக்கூடாது, சரியா? அவன் சரியான இன்டெலிஜென்ட், சரியா? நான் சொல்லிட்டேன் ஒழுங்கா. அப்போ நான் கோபமாகி பார்த்துறாது, தெரியுமா? ஜாஸ்தி நீ பேசாதப்பா, அப்புறம் நீ மக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான். சரி கிளம்பு. போ. என்ன சல்லி இல்லை ஒன்றும் இல்லை, ஓடிப்போ. கொடுப்பா. அப்பா இப்போதான்ப்பா ஞாபகம் வந்தது. 1000 ரூபா டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்க. எந்த டியூஷன்? மாஸ்டர் நம்பர் சொல்லு. மாஸ்டர் நம்பர் அவர்கிட்ட ஃபோன்லாம் இல்லை. மாஸ்டர் பேர் சொல்லு, நான் வந்து கொடுத்துக்கிறேன்னு சொல்லு. இல்லை அப்பா, 1000 ரூபா வேணும். இல்லைன்னா என்ன கிளாஸ் விட்டு அனுப்பிடுறேன். நான் நிற்கவா இன்னைக்கு? 10 மணிக்கு மேலே வர மாட்டேன். இது கணக்கு உனக்கு செலவழிச்ச காசு எவ்வளோடா கேட்ட? 1000 ரூபாப்பா டியூஷன் ஃபீஸ். 1000 ரூபாயா? 1000 ரூபா அந்த கபட்டில் பாரு இருக்கும், கபட்டில் மேலே இருக்கும். எடுத்துக்கிறேன்ப்பா. 1000 ரூபா மட்டும் எடுக்கணும், சரியா? சரிப்பா. போ.
100 கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. 1000 ரூபா டியூஷன் ஃபீஸ்னா டக்குன்னு அள்ளி கொடுப்பானுங்க, டக்குன்னு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். போயிட்டு வரேன்ப்பா, see you, பாய்ப்பா. இந்த மாதிரி பிள்ளைங்களோட ஸ்ட்ரிக்டாக இல்லாட்டி பிள்ளைகளை வளர்க்க இயலாது. என்னடா உட்காரு, பல்ல காட்டாத. அப்பா அப்பா இப்படியே கூட பார்க்கும்போது மந்த குரங்கு மாதிரி இருக்குப்பா. உட்காரு. இப்போ நின்னே பேச சொன்னேன். உட்கார. உன்னோட ஹைட்டாக இருக்குன்னு சொன்னா அடிக்கடி உட்கார சொல்லு. உட்காரு. ரிப்போர்ட்டு தான். ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? என்னடா எவ்வளோ கம்மியாக இருக்கு? ஆமாம், பின்ன லோ சுகர் இருக்குன்னா கேட்குறியா? டெய்லி இனிப்பு சாப்பிட்னா டெய்லி உரப்பாவே தின்னுருக்கிற, குவார்ட்டர் அடிக்கிற, அப்போனா இவ்வளோ லோ சுகராக தானே போவோம். இலவச மருத்துவ முகாமுக்கு உங்ககிட்ட கேட்டது நான், உங்ககிட்ட கேட்டது. கத்தாத, வாய் மூடு. ஓ ரிப்போர்ட்டு தான். என்னடா மார்க் வாங்கி வச்சிருக்க? என்ன மார்க் வாங்கி வச்சிருக்க? என்ன என்ன மார்க் வாங்கி வச்சிருக்க பாரு. என்னதுக்கு போகிற நீ எல்லாம் ஸ்கூலுக்கு? இதே சைன் பண்ணலாம். அது எனக்கு கையெழுத்து போட தெரியாத படிக்காத நான் இதான நீ, அதான் இப்படி தான் படிக்கிறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டிடம் மகன் வாரான், அவன் முன்னுக்கு நீ மானத்தை வாங்கினேன்னா வெளுத்து அனுப்பி விட்டுறேன் உன்னை. சரி, அடிக்காதப்பா. அடிக்க வலிக்குதுடா, வலிக்குதுடா. எதிர்த்த விட்ட ஆட்டி பக்கத்து விட்ட ஆயாக்கெல்லாம் நீ பண்ண பாவம் மொத்தமா என்ன கடவுள் மக்கா படிச்சுட்டான். வலிக்குதுடா. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, நீ எனக்கு பிறந்தவனா? வலிக்குதுடா. பக்கத்து விட்ட ஆண்டிக்கு எல்லாம் நல்லா பேசுற, பெத்த புள்ள கூட பேச மாட்டேன். Hello, uncle. Hey, how are you? Nice to meet you. Yes, you to meet you. Wow. Wow. You kiss me, huh? Hey, Appa. Wasi. How are you, man? நல்லா இருக்கு. Why are you crying? டேய், என்னடா நீ சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர ஜெயலலிதா வந்தனெல்லாம் கிஸ் பண்ணி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அது அவங்களோட கல்ச்சர். அவன் பார்த்து எவ்வளோ நல்லா நம்மளோட பழக வர நீ அவனை நக்கல் அடிக்கிற. அவன் இவர்தான். எப்படிப்பா நீ வந்த இவ்வளோ தூரம் அட்ரஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல்? நான் உன்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். What nonsense you're talking, uncle? முந்தைய காலத்துல அட்ரஸ் கேட்டுக்கிட்டு அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கூகுள் மேப்ஸ் இருக்கு தானே, மேப்ஸ் அப்படியே ஆன் பண்ணிட்டு வந்தா ஆளாப்பட்ட செவ்வாய்க்கிறதுக்கே இல்லை, ஒரு இடம் கூட தெரியாமல் போயிட்டு வராங்க. ஸ்ரீலங்காவில் எனக்கு வேற இல்லாதா வந்து பார்த்தேன், உங்களோட அங்கிள்கிட்ட பேர் அடிச்சேன், அட்ரஸ் கொடுத்த பிறகு நேவிகேஷன்ல அப்படியே காமிச்சு கார் எடுத்து நான் வந்துட்டேன். 10 கேஸ் காட்டியிருக்குமே, 420 கேஸ்ல வரும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லப்பா. அப்ப நீ தான் ஃபோனே கொடுக்க மாட்டியே. ஃபோன் கொடுத்தா எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். கூகுள் பார்த்தா கெட்டு போனா பிட்டு படம் பாப்ப நீ தானே சொன்ன எனக்கு. பிட்டு படம் பாவம். எனி ப்ராப்ளம் அங்கிள்? நோ 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 நோ. டெய்லி ப்ராப்ளம்டா. சும்மா பேசிக்கிறேன். நான் சும்மா பேசிக்கிறேன். அப்பா இவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. எஸ். ஆப்பிரிக்கா காட்டுக்குரங்கு மாதிரி இருக்கு. நோ நோ நோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்ணை வெடிக்க கொடுத்து விட்டுருவேன். நல்லா வளர்ந்துட்டாங்க. எஸ் எஸ் எஸ். ஆனால் கொஞ்சம் இதுதான் வளரல, சின்ன வயசுல என்ன செய்யாது, நான் செஞ்ச பாவம். என்னடா நிக்கி மினாஜ் மாதிரி பின்னி ப்ரொடக்ஷன் தூக்கி இருக்குது. டேய் இவர் தான்டா அப்பா. அப்பா சாரிப்பா, இவர் தான்டா டெய்லி வகுப்பு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பேக்கை போட்டு பேக்கு தூக்கலாயிருச்சுடா. பேக்கு தூக்கியா பேக்கு தூக்கலாச்சு. என்னடா பண்ண? ஓ சைல்ட் அபியூஸ். நோ 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 நோ. இங்கே அப்படி தான் படிக்கணும், படிப்பு தானே ஃபியூச்சர். வாட் அங்கிள், பேக் தூக்கிட்டு போற காலம்லாம் போச்சு. இப்போ ஜஸ்ட் நான் இப்போ நான் எனக்கு கேம்பஸ் வேலை முடிச்சு தான் அப்படி வரேன். இங்க பாரு, டிவி எவ்வளவு சின்னதாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி டிவி தட்ஸ் நாட் டிவி மேன், தட் இஸ் டேப். பாத்தியா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாரு, அதில் தண்ணி வருமானு கேட்குற. அறிவு அறிவு உன்னை பெத்தாங்களா செஞ்சு எடுத்தாங்களான்னு தெரியல. அப்பா அப்பா டியூஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் வேணும்பா. உனக்கு டியூஷன் ஃபீஸ் நேத்தானே உனக்கு கொடுத்தேன் 1000 ரூபாய். அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் இல்லை, அது சயின்ஸ். வந்திருக்கேன் உனக்கு மானத்தை வாங்காத. அடைவன் சீரியஸ் அடிக்கிறான்டா. என்ன அங்கிள் எப்படி அடிச்சுக்கிறீங்க? இதே அமெரிக்கா வந்தா என்ன தெரியுமா? இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸ் அங்கிள். அமெரிக்காவில் என்ன செய்வீங்க நீங்க? இப்போ இப்படியெல்லாம் நீ அடிச்சிட்டு இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை கை வைக்கலாது. அங்க 911 அடிச்சு விட்டா போலீஸ்காரன் வந்து உங்களை அள்ளிட்டு போயிடுவான். இங்க 911 இல்ல 119 ரிவர்ஸ்ல போட்டு காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. 119லாம் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜோன் அனுப்பியிருக்கேன் தெரியுமா? ஜேக்கப் அனுப்பியிருக்கீங்க. இவன் அடிச்சா
என்ன போலீஸ் அங்க பேரண்ட்ஸ் அது புள்ளடா இவனை நான் அடிப்பேன் குத்துவேன் எத்துவேன் அங்கிள் இஸ் மை சன் திஸ் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸ் நான் அதுக்கு நான் கால் பண்ணி சொல்ல போறேன் என்ன வயலன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கன்சர்ன் நம்பர் நான் கால் பண்றேன் அங்கிள் அப்ப போலீஸ் கால் பண்ணி என்ன அப்பா அப்பா அங்கிளா தெரியுதா அப்ப நீ அண்ணாவா முடி ஒழுங்கா டயல்டா அங்கிள் சரி அண்ணா இப்போ இவர் வந்து நான் போலீஸ்ல மாட்டி விட்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே இவரை ஓ அந்த நம்பர் இங்க தான் அப்படி அங்க உள்ள சட்டம் வந்து சரியான ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் தான் அங்க இருக்குது நீ அங்க நினைச்ச மாதிரி பிள்ளைய வளர்க்கல அது அங்கதானே தம்பி இது இங்க தானே இது எங்க அப்படி இல்ல அது நான் இப்ப அந்த கல்ச்சர்ல வளர்ந்து நாங்க எப்படி இதெல்லாம் பாத்துக்கிறீங்களா தான் அவனு மனுஷன் நான் மனுஷன் தானே எதுக்கு பேசினா கொண்டு அடிச்சிரும் உனக்கு இது சரியில்லை அங்கிள் நோ நோ தட்ஸ் நாட் குட் கொஞ்சம் இவன் என்னடா இது இவனை நம்ம பையனோட சேர விட்டா நம்ம பையில சேயும் எடுத்து கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்கே எவ்ரி டைம் யூ யூஸ்ட் டு பீட் அங்க உள்ள கல்ச்சர் இங்க கொண்டாந்துட்டானா இவன் முந்திடுவான் தட்ஸ் நாட் குட் சரி சரி இங்க கொஞ்சம் தள்ளி நில்லு இல்லப்பா இங்கிட்டு வா இங்கிட்டு அங்கிள் அடிக்கிறான் திரும்ப என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்க அண்ணா அடிக்கிறான் ஓகே கூல் டவுன் அங்கிள் வாட்ஸ் ப்ராப்ளம் நவ வாட்ஸ் ப்ராப்ளம் இவன் படிப்பும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை ஸ்கூலுக்கு புக்ஸ் கொண்டு போக மாட்டேங்கிறான் அங்க இருந்து கம்ப்ளைண்டா வருது புக்ஸ் வருது நீ கூட தான் சமையலும் சரியில்லை ரிப்போர்ட்டை பாரு ரிப்போர்ட்டை பாருங்க என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு சிதர் ரிப்போர்ட் இதில் எப்படி சைன் பண்ணுறது என்ன உங்களோட ஊரில் பேப்பரில் தான் ரிப்போர்ட் வருமா இதா ரிப்போர்ட் நான் கையை தொடச்சி போட்டிருக்கீங்க இல்லை நான் தான் சுருக்கி போட்டேன் சைன் பண்ண தெரியாது அதனால கீழ்ச்சி அங்கே எங்களோட ஊர்லலாம் ரிப்போர்ட் இப்படி வராது மெயிலுக்கு டிரெக்டாக அனுப்பிடுவாங்க பேரண்ட்ஸ் கையில் டிரெக்டாக வந்து இப்போ இவருக்கு கொண்டாந்து கொடுத்தாலும் ஓ எங்க அது என்னங்க எங்க மயில்லாம் இருக்காங்க மெயில் இல்லை இமெயில் மயிலு வேலு அங்கே எல்லாம் எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே எலக்ட்ரானிக் ஓ கரண்ட்ல ஓ எக்ஸாம் செய்கிறதும் எலக்ட்ரானிக்கில் தான் கரண்ட்டில் இல்லை எலக்ட்ரானிக்னா கரண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாம் எலக்ட்ரிக்னா கரண்ட் தானே யூ டோன்ட் நோ தி வேர்ல்ட் அங்க கொலதரன கூட எலக்ட்ரிக் சேர் உன்னை உட்கார வைக்கணும் இருவாரு how fast world is moving you anyway no problem no problem இல்ல பாருங்க தம்பி பாருங்க சார் சின்ன வயசு தானே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் no 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 சீர வேலைகள் மார்க்ஸ் பார்க்க எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு இது ரியரா கிளியர் பண்ணலாமா நான் இவனை சொல்றேன் இங்க கிளியர் பண்ணலாம் எல்லாம் புக்ஸ் எடுத்துட்டு போறனால 4 புக்ஸ் எடுத்து வச்சிட்டு இத தூக்கிட்டு கிளம்பறோம் நான் அவனுக்கு டிராவலிங் பேக் வாங்கி வச்சிருக்கேன் ஓ மை காட் இந்த மூட்டை நீ ஸ்கூல் கொண்டு போற அதனால தான் உனக்கு நிக்கி மிஞ்சாம பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கா அத நிக்கி நிஞ்சா மாதிரி பின்னால தள்ளுது நிக்கி நிஞ்சா இல்ல நிக்கி மினாஜ் அவங்க யாரு உனக்கு தெரியாதா காட்ரியா அவங்க தான் இப்ப அமெரிக்கா ஜனாதிபதி ஏன்டா எப்ப இந்த வருஷத்துல இருந்து இதெல்லாம் ஸ்டோன் ஏஜ் பீப்பிள் தான் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இது டெக்னிக்கல் பாரு உன்ன மாதிரி ஸ்டோன் ஏஜ் நான் டீனேஜ்ரா டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது நான் டேப்ல எல்லாத்தையும் எக்ஸாம் செஞ்சு எக்ஸாம் எல்லாம் செல்ஃப் ஸ்டடி படிச்சு நாளே இது டேப் யூஸ் பண்ணுவீங்களா அது பாருங்க நோ 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 எனக்கு தெரியல இந்த மாதிரி இவன் நல்லா படிச்சானா இந்த மாதிரி டேப் எல்லாம் நானும் வாங்கி கொடுக்கலாம் இல்ல போய் இவன் அங்க இதெல்லாம் மஸ்டங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இதெல்லாம் வாங்கி கொடுத்துறணும் சரி சரி தம்பி அங்கത്തെ கல்ச்சர் வேற இங்கത്തെ கல்ச்சர் வேற அப்படி இல்ல அங்கிள் இங்கே புள்ளைய அடிச்சு கொல்லலாம் நோ அன்னைக்கு இவன் சொல்றான் நான் இத கொன்னுட்டு இன்னொன்னு பெத்துக்குவேங்க பாருங்க தள்ளவளைக்கு அம்மா செத்துருச்சு that is not good no சொல்லுங்க நிக்கி மினாஜ் ஆமா ஆமா நான் தான் பேசுறேன் இல்ல அந்த எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு வர லேட் ஆகும் நம்ம அமெரிக்கால இருந்து நம்ம ஃப்ரெண்டோட தட்ட மகன் வந்திருக்கான் அவனை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு அனுப்பணும் இந்த இன்னைக்கு என்ன சம்பவம் வந்துச்சு கடைக்கு சரி 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 இந்த எவ்வளோ 4 லோடா 10 லோடு சரி சரி 450 படி எடுங்க யூடியூபா எடுத்து செக் வேணாம் கேஷ் எடுத்து வாங்கி செக் கஷ்டம் நட்லுக்கு நெட்கவே போவேன் ஆமா ஆமா நான் சைன் பண்ணி வச்சிருப்பேன் அதை கொடுத்துருங்க கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு சரி ஓகே கொஞ்சம் நான் பார்த்து சொல்றேன் எவ்வளோன்னு இஸ் இட் லைக் தம்பி 450 10 10 எவ்வளோ 450 தர 10 450 தர 10 வேர் இஸ் தி கல் கல்லில கம்பி தொம்பி யூ ஹேவ் தி கல் சொல்லுங்க எவ்வளோ கால்குலேட்டர் யூ நோ கால்குலேட்டர் இந்த கணக்குலாம் நீ கால்குலேட்டர் எடுத்தனா கல்லால அடிச்சிடுவேன் சரி 450 into 10 டா 4500 அட போடா நீ பாருங்க ஐ ஹேவ் தி கால்குலேட்டர் நான் கல்ல பார்த்தா நீ அடே 4500 டா 4500 நான் சொன்னதானே 4500 தான்
யா வாவ் எப்படி அங்கிள் இது நாங்கள் கால்குலேட்டர் வச்சு தான் எல்லாம் செய்கிறோம் இது வேறுபடி சொல்கிறாரு கணக்கு சரியா சொன்னா ஏன் விடுறோம் என் பிள்ளை சரியா சொல்லிட்டான் யா அட போங்க தம்பி இன்னொரு செக் பண்ணுங்க நோ கால்குலேட்டர் போய் சொல்லாது ரீகரெக்ஷன் போடு அவன் கேக்குறானா இல்லையா நோ 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 4500 நோ வே நீங்களாம் கால்குலேட்டரில் வச்சு கண்டுபிடிக்கிறது இவன் கணக்கு போடாம கண்டுபிடிக்கிறான் டேய் இதெல்லாம் ஸ்ரீலங்கால பாலரோப்பு பஸ்ஸிலே பண்ணுவாங்க இல்லை அப்படி இல்லை அங்கெல்லாம் அங்கே எல்லாம் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கால்குலேட்டர் கொண்டு போவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம் அவளுக்கெல்லாம் கால்குலேட்டர் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போலாமா ஏன் டெஸ்ட் பேப்பர் எழுதி விட எழுதி கொண்டாந்துடலாமே தம்பி என்னத்துக்கு அதில் என்ன அங்கிள் வீடியோ எழுதுறதுக்கு பெரிய பெரிய கணக்குகள்லாம் அதில் தானே செஞ்சு எடுக்கிறாங்க எக்ஸாமுக்கு கொண்டு போலாமா நீங்க எல்லாம் எடுத்துட்டு போனா பரீட்சை விதிமுறையை மீறான்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறானுங்க வாட் நான்சென்ஸ் எல்லாம் இவனு மாதிரியா முட்டா பசங்களா இருக்கு நோ வே தம்பி என்ன தம்பி நீங்க பேசுறீங்க நம்மட அறிவுத்திறமையை சோதிக்கிறதுக்கு தான் எக்ஸாமே வைக்கிறானுங்க Yeah, of course. அங்க கொண்டு போய் கால்குலேட்டர் வச்சு செஞ்சா வேஸ்ட் தானே அது என்னத்துக்கு எக்ஸாம் வைக்கணும் லிசன் டு மீ அங்கிள் திஸ் இஸ் என்னண்டா இப்போ நீங்க என்னதான் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண தான் போறீங்க அங்க போயிட்டு என்ன செய்வீங்க கால்குலேட்டர் யூஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி தான் உங்களோட வேலையெல்லாம் செய்வீங்க சரி அங்க போயிட்டு யூஸ் பண்றதுக்கு நீங்க எக்ஸாம் யூஸ் பண்ண என்ன ஃபூலிஷ் திங்கிங் அங்கிள் இது என்னது அங்க யூஸ் பண்ணலாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது எங்க இருந்தாலும் கால்குலேஷன் செஞ்சு தானே அதுல நம்ம விடைகள் அதில் ஆன்சர்ஸ்லாம் வரப்போறது இல்லையா அதுல நோ ஆமா அமெரிக்கால இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கலாமா இப்படி தான் நாங்க ஸ்கூல் போறோம் நான் இப்ப லாஸ்ட் மந்த் குறை வேணாம் இங்க பாரு இவ 20 வயசுல வைக்க வேண்டிய ஹேர் ஸ்டைல் எல்லாம் இப்ப வச்சிருக்கான் எனக்கு எப்படி பண்ண வச்சிருக்கான் டிஆர் மாதிரி இப்படி ஆட்னா ஏ ஆசே பாயிதி funny man அப்படி ஆக்கி விட்டுருக்கான் சார் பாருங்க சார் அங்க ட்ரெட்லாக் போட்டு தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க பாப் மார்லி மாதிரி ஆமா ட்ரெட்லாக் ஸ்டைல் தான் வருவாங்க இந்த காட்டு குரங்கு ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு இந்த நாங்க எப்படி வரோம் அப்படின்லாம் முக்கியம் இல்ல நமக்கு வந்து சரியா முக்கியம் இங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் அதுல பாக்குறது இல்ல இந்த மண்டே வச்சுக்கிட்டு டிசிப்ளின் பத்தி பேசுறேன் டேய் நான் வாழ்ந்து முடிச்ச வேண்டாம் நான் எப்படி இருப்பேன் சரியா நீ டிசிப்ளினா வளர்ந்தா தான் பெரிய ஆளா வந்து அப்பா அம்மா நல்லா இருக்கும் இல்ல அப்பா அப்படியே சொல்லுங்க வாழ்ந்து முடிச்ச அப்புறம் நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம் நீங்க வாழ்ந்துன்றீங்க எதுவும் தட்ஸ் நாட் குட் அங்கிள் என்ஜாய் பண்ற வயசுல தான் என்ஜாய் ஆமா பண்ணணும் என்ஜாய் என்ஜாய் எல்லாம் இல்ல புத்தகத்தை எடு எடு எல்லாத்தையும் வேற going now எங்க வேற going tuition what is it ஈவினிங் கிளாஸ்க்கு எங்க அந்த பேக் எடு ஈவினிங் கிளாஸ் புக்ஸ் so you went to school today so again he's going to classes அவனுக்கு கிளாஸ் இருக்கு தம்பி அவன் படிக்கணும் he's a small boy now he just want to போயனால அவனுக்கு அவனை ஒழுங்கா நான் திருத்தி எடுக்கணும் இல்ல அமெரிக்காக்கு அட்வர்ட் சொல்லிருக்காரு அவன் அனுப்ப சொல்லி அமெரிக்காவுக்கு anyway he must practice himself now நோ அமெரிக்கால போலீஸ்ல புடிச்சு குடுத்துறேன் நீ போலீஸ்ல பிடிக்கிறியா இல்ல ஈவினிங் கிளாஸுக்கு எடு புத்தகத்தை எடு கிளம்பு that's not good man you oh my god yeah that's mine அம்மா அந்த பேக் எடுத்துக்குறேன் ப்ளீஸ் எடுத்துக்குறேன் என்ன man கிலோ கணக்குல இருக்கும் போல இருக்கு டா நீ ஸ்கூலுக்கு போறியா இல்ல மார்க்கெட்டுக்கு போறியா அடுத்த வருஷம் வெயிட் லிஃப்டிங்ல நான் எப்படியோ சாம்பியன் ஆயிருவேன் ஒலிம்பிக்ஸ்க்கு நான் கண்டிப்பா அமெரிக்கா வருவேன் போயிட்டு வரடா அடுத்த வருஷம் வெயிட் லிஃப்டிங்ல நான் தான் சாம்பியன் அமெரிக்கா வருவேன் ஒலிம்பிக் where are you going man uncle what நோ கிளாஸ் இருக்கு அவனுக்கு எத்தனை கிளாஸ் இருக்கு அவனுக்கு என்ன இருக்கு சொல்லு No. கேக்குறாரு தானே I just came for a vacation and just want to we will enjoy தம்பி no what is your age யா யூ கெலடட் கிளாஸுக்கு போனி No, போ no. நீ படிச்சிட்டு அதெல்லாம் பிறகு வச்சுக்கலாம் திருப்பி அப்பனை சூடாக்கிறாத தெரியும் தானே போடா சொல்ல போலாம் no uncle இவர் எத்தனை மணி கிளாஸ் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவானே சொல்லுவே அவன் கேக்குறானே என்ன கிளாஸ் போற நீ what time now now it's 2 o'clock 2 Yeah. 2 to 3 max 3 to 4 history 4 to 5 science 5 to 6 English lit yeah 6 to 7 I got religion 7 to 8 என்ன பாடம் geography 8 to 9 எனக்கு இருக்கு wait you are telling a rhyme or you are talking about your classes time table what the hell is this uncle what is this uncle he is going to classes and now இப்பதானே வந்தாங்க ஸ்கூல் விட்டு அப்படி இல்லை தம்பி இப்போ இருக்க காம்படிஷனில் உங்களுக்கு தெரியும் தானே இவனை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு ஹெவியான காம்படிஷன் அங்கே மாதிரி இல்லை இங்கே ஆளை நல்லா படிக்க வச்சு ஒரு நிலைமை கொண்டாடணும் தானே அமெரிக்காவுக்கு நான் அனுப்ப வேணாமா எனிவே லிசன் டு மீ இவர் ஒரு சின்ன பொடியன் தானே இப்போ சிறுவன் இப்போ நான் சிறுவன் லிசன் டு மீ ஃபர்ஸ்ட் இஸ் கிழவன் இப்பதான் ஸ்கூல் விட்டு வந்தான்
வந்தோடனே ஒரு ரெஸ்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் கேம்ஸ் விளையாண்டுட்டு நோ என்டர்டைன்மெண்ட்டாக கிரிக்கெட் விளையாடிட்டு என்டர்டைன்மெண்ட் இல்லை தம்பி. இந்த வயசுல என்டர்டைன்மெண்டாக இருந்தால் அப்புறம் பெரிய ஆளாக வந்து ஒரே தான் என்டர்டைன்மெண்ட் ஆயிரும். நோ 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 லைஃப்பை ஒழுங்காக படித்து ஒழுங்காக செஞ்சுக்கணும் தம்பி. நமக்கு கிடைக்காத விஷயங்களும் இவங்களுக்கு கிடைக்க வச்சுருக்கோம் நாங்கள். எனிவே இல்லைங்கச்சா இவனுங்க ஒழுங்காக படிக்கணும். நீ அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த லைஃப் இல்லாங்கல்ல. இது இப்போ என்னன்னா இவன் மைண்ட் வந்து ஃபுல்லாக காலையில் மெஷின் மாதிரி இவன் மெஷின் ஆவன் இல்லை. Android, humanoid, robo. I am Chitti, measuring 1 megabyte. Yeah, he looks like a robo now. He's coming after school and getting ready for the classes and go. No, that's not good, huh? You know what? என்னப்பா தலை சுத்துதா. இப்போ என்ன நாங்கள் இவன் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் பின்ன மைண்டு ஃப்ரீ எல்லாம் ஆகக்கூடாது. இவன் மைண்டில் எந்த நேரமும் கல்வி, அந்த புக்ஸு ரீடிங் அந்த விஷயங்கள் தான் இருக்கணும். அங்கே உள்ள கல்ச்சர் எப்படின்னா ஃபோன் ரிங் அது போல் மார்னிங் 8க்கு போல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொன்னால் 12க்குலாம் நாங்கள் வந்துடுவோம். இனி அடுத்த நாள் 8க்கு தான் நாங்கள். சரி, அங்கத்தே கல்ச்சர் வேறு, இங்கேயே கல்ச்சர் முஸ்லீம் பசங்களை மட்டும் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க 12 மணிக்கு. ஓகே கூல். டேட் கால் பண்ணுறாரு. Hello Dad, how are you? Yeah, just arrived. Yeah, I'm there. Yeah, I'm at uncle's place. நாய் மாதிரி கொலைக்கிறான் phone. Yeah. So how is Andy? You went there? Now where are you? ஒரு அப்பனோட புள்ள பேசுவான். You were at the club. Oh, enjoy. Yeah. Having fun, huh? Very good. Oh, what happened? அது அதிர்ச்சியான செய்தி சொல்ல போறான். What? என்னாச்சு? Impossible. படம் பேர்லாம் சொல்றாங்க. அப்பா இம்பாசிபிள் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. What happened? You should be very careful, no. Shall I call the ambulance now? டேய் இங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணா No. Shall I call the ambulance now? They will come. You got the medicine? Take care, Dad. Take care. That's not good, huh? Yeah. அங்கிள் கூட நான் பேசுறேன். Okay, then wait. என்னாச்சு? Shall I call you later? Okay, Dad. Take care then. Love you. Bye. அப்பா கிஸ் அடிக்குற. டேய் அப்பா லவ் யூ லவ் சொல்லுவியாடா? என்னப்பா என்னாச்சு அப்பாவுக்கு? நான் எங்க அப்பா ஹேட் யூ மட்டும் தான். ஏன் அப்செட் ஆகுறீங்க? What? இல்ல அங்கிள், டாட் பைக்கில் ஓட்டிட்டு போகிற நேரத்தில் நம்ம ஸ்க்ராட்ச் ஒன்று சின்ன கையில் ஸ்க்ராட்ச் ஒன்று பட்டு சுண்டு வரல சின்ன ஸ்க்ராட்ச் தானே, அதுக்கே இவ்வளோ துடிச்சு போகிறீங்க? நான் அங்கே போன மாதம் எங்கள் அப்பன் லாரியில் அடிபட்டு 7 மாதம் கோமால கிடந்தான். அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு ஒரு 8 போய் பார்க்கல. நீ கால்ல சுண்டு வரல வந்து ஏன்டா போய் பயப்படுற? இட்ஸ் நாட் ஜோக் அங்கிள். இப்ப சொல்றது விலங்க தான். அடிக்கலாமா அடிக்க கூடாது? நீ அடிக்கிறதுனால தான் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது உன்னை. அப்ப நான் வந்து 6 மாசம் அப்ப ஹாஸ்பிடல்ல இருந்தேன். நான் அப்படி பழகுறோம் அங்க. இவ அப்பா இல்லடா. இவ அப்பா இல்ல. என்ன கொல்ல வந்த வெப்ப. ஃப்ரெண்ட்லியா இருக்கனால அப்படி உங்களுக்குள்ள இருக்கறனால எப்படி இது நாங்க ஒழுங்கா வளர்க்கல தம்பி. அது சரி வராது. போறா கருத்து சொல்றேன். I don't know how to explain this situation. Yeah. நீ என்ன சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? டெய்லி நான் வாங்குறதானே நானே சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்லியா அப்படி தான் இருக்கீங்க. Yeah, he is like a friend of mine. Yeah, I used to share everything with him. ஜேனயர் ரோச்செஸ்டர். அப்ப அப்படி இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. Yeah, he used to treat me well. He used to treat. எப்படி நீங்க சொல்றீங்க அது எனக்கு விளங்கல. அதான் சொல்றேன். அப்ப நீ செஞ்ச விஷயங்கள் அவ்வளவு அங்க எல்லாம் மாறி தான் நடக்கும். அங்க எல்லாம் அங்கிள் நம்மட அப்பா புள்ள அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டோம். எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறது. அப்பானா சரியான உயிர் எனக்கு. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வளர்ந்தோம். அதனால தான் சின்ன வயசில் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி அடித்து ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டுலாம் எங்களை சொல்லலை. எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. கண்டிப்பாக இருந்தார் தான், இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனால் அதில் லிமிட் ஒன்று வச்சுட்டாரு. அதனால தான் அவர் மேலே இன்னும் எனக்கு அந்த அன்பு மரியாதைலாம் இருக்குது. இப்படி தான் அடித்து அப்படி தான் மரியாதை வளர்க்கணும் அப்படின்ற ஒன்றும் இல்லை. மரியாதை நம்ம மனசில் மட்டும் இருந்தால் போதும். அவரை கண்டா எலும்பணும், சேர்லேருந்து எலும்பணும், பட்டன்ஸ் போட்டணும், அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கேஷுவலாக எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். ஆனால் எங்கிட்ட அந்த அன்பு அப்படியே இன்னும் இருக்குது என்கிட்ட. அதனால தான் அவருக்கு சின்ன விஷயத்தை கூட நான் கால் பண்ணும்போது எனக்கு தாங்கிக்க முடியல. திஸ் இஸ் நாட் குட் அங்கிள். திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச். இந்த கல்ச்சர் வந்து அங்கே கம்பேர் பண்ணும்போது சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஎஸ் கல்ச்சரோட. இங்கே ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துட்டோம். நாங்கள் எத்தனை வயசானாலும் எனக்கு அப்பா தான். ஏன்னா நான் அவர் விட்டு கொடுக்கல எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி எங்களை வளர்த்துட்டாரு. இப்படி நீங்கள் அடிச்சு வளர்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிறகு அவங்களை வெறுத்துருவாங்க. அதனால தான் இப்போ பிற்காலத்தில் எல்லாம் பேரண்ட்ஸ் விட்டுட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த கல்ச்சர் மாறணும் மக்கள். இப்போ எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குண்ணா. அப்போ நான் சாரி அங்கிள், நான் யூஎஸ்க்கு போகிறேன். நான் திருப்பி அப்படி போகிறேன்.
எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கேன். ஏன்னா அவருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அது சின்ன காயம் சொல்லி, ஏன்னா எனக்கு தாங்கி கொள்ள முடியல. அது கோ நான் ஓகே மேம், see you someday. Take care then. பா 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 என்னப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போன டியூஷன் ஃபீஸ்லாம் நான் இதில் வச்சுறேன். நானும் தெரிஞ்சுட்டேன்.